இப்பொழுது அசோக் யோகன் எங்களோடு தொடர்பில் இருக்கின்றார். 80களின் ஆரம்பத்திலிருந்து விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட இவர் பின்னாளில் பல்வேறு சமூக ஆர்வம் கொண்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார். புலம்பெயர் தேசத்தில் இருந்து கொண்டு பல எழுத்துருவாக்கங்களையும் சஞ்சிகை தொகுப்புகளையும் நூல்களையும் வெளியிட்டு வருவதில் முக்கியமானவர். வணக்கம் அசோக் யோகன். வணக்கம் குருபரன். அதாவது இன்றைய நிலாச்சோறு நிகழ்ச்சியிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் அறிவுஜீவிகளின் அல்லது இன்டெலெக்சுவல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற இந்த புத்திஜீவிகளினுடைய பங்கு எவ்வாறு இருந்தது, அல்லது அது பற்றி அந்த பங்களிப்பு, புத்திஜீவிகளுடைய பங்களிப்பு இருந்ததா, அது பற்றிய உங்களுடைய அரசியல் பார்வை என்னவாக இருக்கின்றது? குருபரன், இந்த தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான தலைப்பு என்று நான் கருதுகிறேன். இது பற்றி உரையாடல் உண்மையிலேயே ஒரு சுமார் 25 வருடங்களுக்கு முன்னால் தொடங்கப்பட்டிருந்தால் இந்த ஈழப் போராட்டத்தினுடைய தோல்விகள், இன்றைய பலவீனமான நிலைகளை நாங்கள் தவிர்த்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஈழப் போராட்டத்தின் அறிவுஜீவிகளின் பாத்திரம் என்று பார்த்தால் உண்மையிலேயே அது ஒரு எங்களுடைய இயக்கங்களுடைய தலைமையை பொறுத்தவரை அது மிக பலவீனமாகத்தான் இருந்திருக்கிறது. சர்வதேச விடுதலை அமைப்புகளின் தலைமைகளை பார்த்தால் அந்த தலைமைகள் கோட்பாட்டு ரீதியாக அறிதல் கொண்ட கோட்பாட்டாளர்களை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய இயக்க தலைமைகளை பார்த்தால் அவர்கள் வெறுமனே இராணுவ கண்ணோட்டம் கொண்ட, அதிலும் தேர்ச்சியற்ற வெறுமனே ஒரு ஆயுத கவர்ச்சி கொண்ட நபர்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்கார்கள் என்று நான் கருதுகின்றேன். ஆனால் இரண்டாம் கட்ட தலைமைகளில் அறிவுஜீவிகளின் பாத்திரம் நிறைய இருந்திருக்கிறது எல்லா இயக்கங்களிலும். ஆனால் அவர்களுடைய அந்த அறிவுஜீவித்தனம், அவர்களுடைய அறிவு, கல்வி, ஆய்வு நிலைகள் எல்லாம் தலைமைகளை காப்பாற்றுவதற்கான, தலைமைகளுடைய வெளியான பாத்திரங்களை நியாயப்படுத்துவதற்கான சக்திகளாக மாற்றப்பட்டதை தவிர மக்களின் விடுதலையை கொண்டு போவதற்கான கோட்பாட்டை உருவாக்குதல் அல்லது அதனை சீரிய வழியில் திசையில் கொண்டு நடாத்தல் போன்ற எந்த விதமான அறிவு சார்ந்த ஆரோக்கியமான சூழலை அவர்கள் உருவாக்கவில்லை என்று நான் கருதுகின்றேன். குறிப்பான ஒரு எமது போராட்ட சூழல் பற்றிய குறிப்பான அறிதல், கல்வி, ஆய்வுகளை போன்றவை எங்களுடைய அறிவுடன் மிக குறைவாக இருந்திருக்கிறது. அதற்கான ஒரு சோம்பரித்தனம் என்றுதான் நான் சொல்ல போனோம். அவர்களிடம் அதற்கான ஆர்வம் இருந்தும் கூட அது அவர்கள் அவற்றை பற்றிய எந்த புரிதல் மற்ற வகையில் ஈடுபட முடியாமைக்கான காரணம் ஒரு சோம்பரித்தனம் அல்லது தலைமைகளில் இருந்த ஒரு ஜனநாயக பண்புகளை ஊக்குவிக்கின்ற போக்கு இல்லாமையும் ஒரு காரணமாக இருக்கலாம் நினைக்கிறேன். குருபரன், நான் இப்ப பேசிக் கொண்டிருப்பேன், உங்களோட கேள்விகள் இருந்தால் இடையில கேளுங்க. எனவேதான் நான் என்கிற போராட்டத்தினுடைய தோல்விக்கான காரணங்கள் அறிவுஜீவிகளின் பாத்திரம், ஒரு ஆரோக்கியமான சூழல் அமையாததான் முக்கிய காரணம் நினைக்கிறேன். நீங்கள் சர்வதேச அமைப்புகள் விடுதலை போராட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நடந்த புரட்சிகளில் எல்லாம் மாவோ, கோசிமின், சீகுவரா, பாரிஸ் கம்யூனிலிருந்து இன்றைய புரட்சிகள் அமைப்புகள் வரை அவைகள் ஒரு தத்துவத்தை ரீதியான கோட்பாடுகளை கொண்டவரையாகத்தான் இருந்திருக்கின்றன. அதனால் தான் ஆரோக்கியமான ஒரு போராட்டத்தை அவர்களால் வழிநடத்த முடிந்தது. எமது போராட்டத்தை பொறுத்தவரை எமது போராட்டத்துக்கான குறிப்பான சூழல் பற்றிய குறிப்பான அறிதல், அதை பற்றிய கல்வி, ஆய்வுகள் எதுவுமே எங்களிடம் இருக்கவில்லை. ஒரு ஆயுத கவர்ச்சியில் அல்லது திடீர் உணர்ச்சியில் ஏற்பட்ட விடுதலை போராட்டமாகத்தான் நாங்கள் எங்கள் போராட்டத்தை வழி நடத்தியிருக்கிறோம். இந்த இடத்திலே நீங்கள் குறிப்பிட்டது போன்று வெறுமனே ஆயுத கவர்ச்சி அல்லது ஆயுத மோகம் கொண்ட அல்லது இரண்டாம் தலைமைகளிடம் அந்த அறிவு வளர்ச்சிகள் இருந்த போதிலும், ஆனால் அவர்களும் அந்த விடுதலை இயக்கங்களினுடைய தலைமைகளினுடைய தவறுகளை நியாயப்படுத்துகின்ற போக்குடையவர்களாக காணப்பட்டன்னு சொன்னீர்கள். அதில் பல உண்மைகள் உண்டு. ஆனால் ஆரம்பத்திலே 80களின் ஆரம்பத்திலே தோற்றுவித்த பல விடுதலை இயக்கங்கள், உதாரணமாக ஈழமக்கள் புரட்சி, EPRLF என்று சொல்லப்படுகின்ற ஈழமக்கள் புரட்சி விடுதலை முன்னணி, புளொட் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் மக்கள் விடுதலை கழகம், பின்பு அதே காலப்பகுதியில் இயங்கிய சிறிய
இயக்கங்களான தமிழ் மக்கள் பாதுகாப்பு பேரவை, ஈரோஸ், மற்றது இன்னலெப்டி என்று சொல்லப்படுகின்ற தமிழ் தேசிய விடுதலை முன்னணி போன்ற கட்சிகள் தத்துவார்த்த ரீதியான அரசியல் ரீதியான வளர்ச்சிகளையும் அவை குறித்த கலந்துரையாடல்களையும் அவை குறித்த நீண்ட பார்வைகளையும், அதாவது சர்வதேச ரீதியாக கடந்த காலங்களில் இடம்பெற்ற விடுதலை போராட்ட வரலாறுகளினுடைய படிப்பினைகளை கற்றுக்கொண்டவர்களாக தங்களை மறுசீரமைப்பவர்களாக சமூகத்திலே காட்டிக்கொண்டார்கள். அவ்வாறு இருந்த சிறு இயக்கங்களை விட்டாலும் கூட பெரிய இடதுசாரி தன்மைகள் கொண்டதாக தங்களை வெளிப்படுத்திக் கொண்ட இபிஆர்எல்எஃப், பிளட்டோ, ஈரோஸ் போன்ற அமைப்புகள் கூட ஏன் இந்த புத்திஜீவிகளை உள்வாங்கிய அல்லது அறிவு ஜீவித்தனமான விடயங்களை ஆராய்ந்து சர்வதேச இயக்கங்கள் கடந்த காலங்களிலே சென்ற பாதையிலே செல்ல முடியாமல் இருந்தது? நீங்கள் இந்த இளவிடுதி இயக்கங்களின் தோற்றங்களை பார்த்தீர்கள் என்றால் இவை ஒரு ஆரோக்கியமான போராட்ட அனுபவங்களிலிருந்து உருவாகவில்லை. தமிழ் விடுதலை கூட்டணி, தமிழரசு கட்சியினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நமது விடுதலை இயக்கங்கள் தோன்றின ஒழிய ஒரு நிலப்பிரபுத்துவ சிந்தனை முறையில் இருந்த, அதாவது அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்கின்ற அந்த மனோபாவத்திலிருந்து தான் விடுதலை இயக்கங்கள் தோற்றப்பட்டது ஒழிய மக்களுடைய நலன் சார்ந்தவை உருவாக்கப்படவில்லை. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இயக்க தலைமையில் எல்லாம் அதிகாரம் பற்றிய புரிதலை பிள்ளையாகத்தான் வழங்கிக் கொண்டிருந்தார்கள். மாவோ சொன்ன மாதிரி துப்பாக்கி முனையிலிருந்து அதிகாரம் புறத்தில் இருந்தது இவங்க பிள்ளையாக விளங்கிக் கொண்டிருந்தார்கள். அதிகாரம் என்பது மக்கள் மத்தியிலிருந்து வழங்கப்பட வேண்டியது. ஆனால் இந்த அமைப்புகளின் தலைமைகள் எல்லாம் ஒரு கல்வி சார்ந்த முறைமையை கொண்ட தலைவர்களை கொண்டிருக்கவில்லை. கல்வி சார்ந்த விடுதலை போராட்ட மக்கள் நலன் சார்ந்த கல்வி முறைமையை கொண்ட நபர்களை தலைவர்களாக கொண்டிருக்கவில்லை. இந்த தலைமைகள் எல்லாம் ஒரு இடதுசாரிய முற்போக்கான தோற்றப்பாட்டை உருவாக்கி காட்டிக்கொண்டார்கள் ஒழிய உண்மையிலேயே இவர்கள் ஒரு முற்போக்காளர்களாக இருக்கவில்லை. புலோட்டாக இருக்கலாம், இப்பாளர்களாக இருக்கலாம், எந்த விடுதலை அமைப்புகளாக இருக்கலாம். அந்த தலைவர்களுக்கு ஒரு தத்துவத்தை தோற்றப்பாட்டை உருவாக்குகின்ற நபர்களாக சில எழுது இளைஞர்களாக சில நபர்கள் இரண்டாம் கட்ட தலைமைகள் இருந்தார்கள். நான் முதல் சொன்ன மாதிரி அவர்கள் இந்த தலைமைகளுக்கு அவர்களை நியாயப்படுத்திக் கொண்டு தலைவர்களுக்கு ஒரு புனிதமான தனிநபர் வழிபாட்டை உருவாக்குகின்ற நபர்களாக இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் உண்மையிலேயே ஒரு கோட்பாட்டு ரீதியான ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு ஸ்தாபன வடிவத்தை உருவாக்குவதற்காக உட்கட்சி போராட்டங்களை நடாத்தி இருந்தால் வெற்றி பெற்றிருக்குமோ தெரியாது. என்றால் அந்த தலைமை எந்த அளவுக்கு விட்டிருக்க தெரியாது. உருவாக்கி இருந்தால் சில நேரம் இந்த போராட்டம் வேறு திசை நோக்கி போயிருக்கலாம். ஆனால் என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரை, நான் ஒரு ஈழப் போராட்டத்தில் இருந்தவன் என்ற அனுபவத்தை பொறுத்தவரை, நான் சார்ந்த கட்சி, நான் சார்ந்த அமைப்பினுடைய தலைமை ஒரு மிக மோசமான தோட்டுப்பாட்டை, ஒரு இடதுசாரி தோட்டுப்பாட்டை உருவாக்கி மக்களை கவர்ந்த அமைப்பாகத்தான் இருந்திருக்கிறது. நான் கூட இடதுசாரி கருத்தியல் கவர்ச்சி விட்டு தான் அந்த அமைப்புகள் சென்றேன். சென்றதுக்கு பிற்பாடு நான் பார்த்தேன் அதனுடைய மத்திய கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற புலட்டினுடைய மத்திய கமிட்டியில் உள்ள நபர்கள் முடிப்பெறும் ஒரு குறிப்பிட்ட சில நபர்களை பொறுத்தவரை அவர்கள் சாதாரண நபர்களிடம் காணப்படுகின்ற மனிதநேயம், மனித உரிமை பற்றிய அறிதல், விடுதலை, பெண் விடுதலை, ஜனநாயகம், ஒரு போராட்ட கல்வி சார்ந்த எந்த அறிதலும் மற்றவர்கள் அதிக வெறுமனவே ஆயுத கவர்ச்சி கொண்ட நபர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அதுக்குள் இருந்த உண்மையான கோட்பாட்டு ரீதியாக மக்களை நேசிக்கின்ற போராட்டத்துக்கான சூழலை ஆய்வு நிலையில் அறிந்த நபர்கள் சில பேர் இருந்தாலும் கூட அவர்களால் அந்த அமைப்புக்குள் ஒரு தலைமை சக்தியிலே திருத்தக்கூடிய திசை வழி மாற்றக்கூடிய எந்த வல்லமையும் அவர்களிடம் இருக்கவில்லை. இந்த அதிகாரம் அற்ற நபர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். எனவே நீங்கள் ஒவ்வொரு அமைப்புகளையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு அமைப்புகளும் மக்கள் மத்தியில் தங்களை கவர்ச்சிகரமாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு இடதுசாரி பாரம்பரிய கொண்ட கருத்தை கொண்டவர் நபர்களாக காட்டிக்கொண்டார்கள். உண்மையிலே அவர்கள் இல்லை. அந்த காலகட்டத்தில் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நடந்த புரட்சிகர அமைப்புகள் எல்லாம் இடதுசாரி கருத்தியல் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த கவர்ச்சியின் அடிப்படையில்தான் இவர்கள் இடதுசாரி கருத்துக்களை கொண்டார்கள் ஒழிய இவர்கள் உண்மையிலே இடதுசாரி தத்துவம் இருக்கவில்லை. தமிழக விடுதலை கூட சோசியலிச தமிழகம் என்ற கோட்பாட்டை தான் ஆரம்பத்தில் உருவாக்கினார்கள். எல்லோரும் சோசியலிசம் மார்க்சிசம் தான் பேசினார்கள். ஆனால் நடைமுறையில் இவர்கள் எல்லோரும் ஒரு நிலப்பிரபுத்துவ குறுநில மன்னர்களாக தங்களை காட்டிக்கொண்டார்கள் ஒழிய மக்களுடைய மக்களுடைய நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு போராளிகளாக இவர்கள் யாருமே இருந்ததாக நான் கருதவில்லை.
அவ்வாறு நீங்கள் அதாவது இடதுசாரி தத்துவங்களை தங்களுடைய மக்களை கவருகின்ற, அதாவது சில விடுதலை இயக்கங்கள் ஆயுத ரீதியாக உறுப்பினர்களை கவர்ந்தெழுத்தார்கள். மற்றைய இயக்கங்கள் ஆயுத ரீதியாக கவர்ந்து இழுத்தவர்கள் போக எஞ்சியவர்கள் ஆயுதங்களுக்கு அகப்படாதவர்களை இடதுசாரி சித்தாந்தங்கள் ஊடாக, நீங்கள் சொன்னீர்கள், நீங்கள் கூட இடதுசாரி பார்வைகள் ஊடாக கவர்ச்சி கொண்டுதான் அந்த புளொட் அமைப்பிலே இணைந்து கொண்டதாக. எனவே உங்களுடைய அனுபவத்திலே, அதாவது எல்லோரும் கூறுவார்கள் இந்த விடுதலை இயக்கங்கள், ஆரம்பத்திலே இருந்த விடுதலை இயக்கங்கள் இடதுசாரி பல்வேறு தத்துவார்த்த நடைமுறைகளை கொண்டிருந்தாலும் கூட அந்த இயக்கங்கள் இடதுசாரி தத்துவார்த்த நடைமுறைகளுக்கு அப்பால் தங்களுக்குள்ளும் வெளியிலும் அகத்திலும் புறத்திலும் பல்வேறு முரண்பாடுகளை கொண்டிருந்ததோடு விடுதலை புலிகள் ஒரு காலத்தில் அந்த விடுதலை இயக்கங்களை தடை செய்தார்களாக இருந்தாலும் அவர்கள் தடை செய்வதற்கு முன்பாகவே இந்த பெரும்பாலான விடுதலை இயக்கங்கள் உள்ளும் புறமும் அகமும் புறமுமாக பல்வேறு முரண்பாடுகளுடன் அழிந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலும் காணப்பட்டிருந்தன. எனவே இரண்டாம் தர தலைமைகளிடம் இருந்த அறிவுஜீவித்தனங்களும் சமூகத்திலே இந்த விடுதலை இயக்கங்களை ஆதரித்த புத்திஜீவிகளும், ஏன்னா இந்த விடுதலை இயக்கங்களை ஆதரித்த பலர் அன்று பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர்களாகவோ அல்லது சமூகத்தில் நல்ல கல்வி நிலையில் இருந்தவர்களாகவோ, வங்கி உத்தியோகத்தர்களாகவோ, அரசாங்க உத்தியோகத்தர்களாகவோ என்று பல்வேறு தரத்திலும் இருந்தவர்கள். எனவே இவர்கள் எல்லோராலும் ஏன் இவர்களை அந்த சரியான வழிக்கு இட்டுச் செல்ல முடியாததற்கான சமூக காரணிகள் அல்லது இந்த புத்திஜீவிகள் அல்லது புத்திஜீவித்தனம் என்பது ஈழ விடுதலை போராட்டத்தில் தோற்று போனதாக நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மையிலேயே 83ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ஏற்பட்ட போராட்டத்தில் ஏற்பட்ட வீக்கம் இருக்குத்தானே, அது பல்வேறு தரப்பிலிருந்து அறிவுஜீவிகளை புத்திஜீவிகளை உள்வாங்கியிருந்தது. நீங்க சொல்லுவது ஒன்று பல்கலைக்கழக மட்டத்திலிருந்து பல்வேறு நபர்களை உள்வாங்கியிருந்தது. இதுல ஒரு பிரச்சனை என்னவென்றால், இவர்கள் பல்கலைக்கழக மட்டத்தில் கல்வி சார்ந்த நபர்களாக இருந்தார்கள் ஒழிய மக்கள் நலன் சார்ந்த போராட்ட சூழல் பற்றிய குறிப்பான அந்த ஆய்வு நிலைகளையோ, ஒரு மனிதநேயம் பற்றிய, மனித உரிமை பற்றிய, ஒரு ஆரோக்கியமான விடுதலை அமைப்புக்கான புரட்சிகர சிந்தனை பற்றிய எந்த அறிதலும் ஒரு இருக்கவில்லை. இவர்கள் ஒரு அதிகார சக்தி மிக்க ஒரு அதிகாரத்தை அந்த அமைப்புகள் எவ்வாறு பெறுதல் என்ற நோக்கத்தோடு இவர்கள் உள்வாங்கப்பட்டார்கள் ஒழிய இவர்களிடமும் ஒரு ஒரு மக்கள் நலன் சார்ந்த அறிவித்தனம் இருக்கவில்லை. நான் கூறுகின்ற நபர்கள் இன்னொரு சாரார், அவரால் இயக்கங்களிலிருந்த இரண்டாம் கட்ட தலைமைகள் மக்கள் நலன் சார்ந்த நபர்கள் இருந்தார்கள். இவர்களுடைய வருகை, இந்த பல்கலைக்கழகம் சார்ந்த நபர்களுடைய வருகை அவர்களுடைய ஆரோக்கியமான சிந்தனைகளையும் தடுத்து விட்டது. ஒரு நினைக்கிற ஒரு பவர்ஸ்டாக ஒரு அதிகார முரண்பாடு அவர்கள் தோற்றம் பெற்று விட்டது. இந்த நீங்கள் பாத்தீங்களா, 83ஆம் ஆண்டு வந்த அமைப்புக்குள் உள்வாங்கப்பட்ட நபர்கள் இவர்கள் வந்ததுக்கு பிற்பாடுதான் இந்த அமைப்புக்குள்ளில் இந்த நிறைய டிவிஷன்கள் தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு வட்டாரங்களுக்கான, ஒவ்வொரு அமைப்பு பிரிவுகளுக்கான தலைவர் உருவாக்கப்பட்டார்கள். என்றால் இவர்கள் ஒரு முதலாளித்துவ கல்வி முறையோடு வந்தவர்கள் எப்போதுமே தங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தால் மாற்றம்தான் செய்யப்படுவார்கள். மக்கள் நலன் சார்ந்து செயல்படுவதற்கான எந்த உணர்வுகளும் இருக்கவில்லை. எனவே ஒவ்வொரு அமைப்புகளும் நீங்கள் கொடுக்கின்ற அறிவுஜீவிகளுக்கான பாத்திரம் கொடுக்கப்பட்டோன்னே அவர்கள் அந்தந்த பாத்திரங்களோடு இன்னொரு அதிகார வட்டத்தை தாங்கள் உருவாக்கி கொண்டார்கள். இவர்கள் தங்கள் அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தலைமையின் அதிகாரத்தை பேணி காப்பாற்றுகின்ற நபர்களாக மாறினார்கள் ஒழிய உட்கட்சியை போராட்டத்தை நடத்துகின்ற நபர்கள் இவர்களாக இருக்கவில்லை. நீங்கள் பாத்தீங்கன்னா, உட்கட்சி போராட்டத்தை நடத்தும் நபர்கள் அவர்கள் சார்ந்த புரட்சிகர சிந்தனை கொண்ட நபர்களாகத்தான் இருந்தார்கள். உண்மையிலே இவர்களுக்கு இந்த பல்கலைக்கழக மட்டத்திலிருந்து வந்த நபர்களுக்கு அவர்கள் சார்ந்த அரசியல் கல்வி ஊட்டப்பட்டிருந்தால் உண்மையிலே எந்த இயக்கத்திடமும் அவர்கள் சார்ந்த ஒரு புரட்சிகர கல்வி திட்டம் இருந்ததே இல்லை. எந்த இயக்கத்தும் மார்க்சியம் ஒரு வாய்மொழி வாய்ப்பாடாக சொல்லப்பட்டது ஒழிய தத்துவத்தை ரீதியாக ஒரு புரிதல், ஒரு உணர்வுபூர்வமாக புரிதல் அற்ற